ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிசி எக்ஸாம் 2025 இப்போதான் எழுதி முடிச்சுட்டு வரேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. உண்மையை சொன்னால் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா காக்கா எப்படி கத்தும், குருவி எப்படி கத்தும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த இதில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு. படிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக இருக்கிறது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். என்னன்னா கட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கட்டையும் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து கூறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. அது நான் சொல்லல, அங்க ஹாலுக்கு வந்து அந்த சார் தான் சொன்னாரு ஈஸியா இருக்கா கேட்டாரு. நாங்க வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஈஸியா இருக்குன்றப்ப உங்களுக்கு வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்குவா, அங்க வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா போகும்போது பாத்தீங்கன்னா மொபைல் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் போட்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ போகும்போது என்ன நான் கொண்டு போனோம்னா ஹால் டிக்கெட் அண்ட் ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு மட்டும் தான் கொண்டு போனோம். வாட்ச் கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் போட்டு கொடுத்துட்டு எக்ஸாமுக்குள்ள வெறும் ஆளாக தான் போனோம். போய் ஒரு ½ அன் அவர் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப எங்கள் ஹாலுக்கு வந்த சார் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார். ஸோ நான் நீட்டாக எழுதிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் லைனில் நின்று வந்து வாங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மொபைல் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆப்டிடியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக வந்து நம்மளை ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த கூட்டுன்னு காரணம் மேலே எதுவுமே கேட்கவே இல்லை. ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு டைமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நம்ம வந்து அட்டன் பண்ணி அதில் நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணுன்றதுக்காண்டி எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க சொன்னாங்க. ஸோ நீங்களும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க இருந்த சார் என்ன தெரியுமா சொன்னாரு, படிச்சவனுமே அதிகமாக பாஸ் ஆக மாட்டாங்க, படிக்காம சும்மா அந்த அட்டன் பண்றதே பாஸ் ஆகிறேன்னு சொன்னாரு. அதை பத்தி நான் நினைக்கிறேன் கமெண்ட். ஸோ யாரெல்லாம் பிசி எக்ஸாம் எழுதுனீங்க, ஸோ எந்த லெவலுக்கு இருந்துச்சு கொஸ்டின், உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை எப்படி தெரியுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எழுதுன எல்லாரும் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.